யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குன்னா மோனிகா டாக்ஸ் அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல் போங்க. அங்கே நீங்கள் பார்க்குற வீடியோஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் உங்களோட பேர் தெரியாமல், உங்கள் ஐடென்டிட்டி தெரியாமல் தான் நிச்சயமாக அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். இப்போது இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, மேம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 6 மாதம் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. பட் இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. வெல் செட்டில்டு, ஆனால் அமௌண்ட் வாங்கினாங்க, இன்னும் ரிட்டர்ன் பண்ணலை. என்ன பண்ணுறது, என்னால் முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை திரும்ப கேட்குறது தானே நியாயம். இல்லை அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட், எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். இல்லை அது பெரிய அமௌண்ட், இல்லை உங்களுக்கு அந்த அமௌண்ட் கண்டிப்பாக வேணும்னா கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. இதில் முடிவெடுக்கிறது அப்படின்றது அவங்க ஆல்ரெடி உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்ற போது நீங்கள் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண போகிறீங்களா, மூவ் ஆன் பண்ண போகிறீங்களான்றதை முடிவெடுங்க. ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் தெளிவாக அதை திரும்ப கேட்கலாம். உங்களுக்கு அது வேணும்னா அது கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிறதுன்றது வேறு விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா, மூவ் ஆன் பண்ண போகிறீங்களா அப்படின்றது வேறு விஷயம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க.